ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு பவுடர் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் குயிக் ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் நிறைய ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் நான் லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். லாங் வீடியோவோ இல்லை ஷார்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க என்னென்ன ரைஸ்ன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, மூங்கில் அரிசி, இதில் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் கேன்சர் பேஷண்ட் ஆல்சோ கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு டாக்டர் நிறைய பேர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்களும் கண்டிப்பாக கருப்பு கவுனி கஞ்சி வந்து சாப்பிடலாம். இப்போ வாங்க, ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, மூங்கில் அரிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 kg எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக ரைஸாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு டைம் கன்சியூமிங் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் பவுடர் ஃபார்முக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் கஞ்சியாவோ இல்லை கூழாவோ இல்லை தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ நான் இதை வந்து போட்டு நான் சாப்பிடுவேன். ரைஸ் பார்த்திங்கன்னா திணை, சாமை, குதிரைவாலி, வரகு, கேழ்வரகு, கம்பு, சோளம், வெள்ளை சோளம், சிகப்பு சோளம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. இது குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா பிஸ்தா பருப்பு போடலாம். இதை ரன்னிங் டேப் வாட்டரில் பெரிய வாளியில் வச்சு ஒரு 3 to 4 டைம் களைஞ்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் ஸ்மெல் போய் நல்லாயிருக்கும். இதை பளிர்னு அடிக்கிற வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. 3 to 4 days வரைக்கும் காய வச்சதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுப்பானதுக்கப்புறம் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. அரைச்சதை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.